1941ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 13ஆம் தேதி அவ்வளோத்துக்கு தண்ணி வந்திருக்கு. அவ்வளோன்னா யோசிச்சு பார்த்துக்கொடுங்க, இதுலேருந்து எவ்வளோ உயரத்துக்கு தண்ணி வந்திருக்குமா இருக்குமான்னு சொல்லி. எவ்வளோ குப்பை கடவுளே, முழுக்க எவ்வளோ குப்பைகள் பாருங்கள். இவ்வளோ குப்பைகளை கொட்டி வச்சுருக்காங்க. இல்லை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கம்பளை ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையம் முழுக்க, அதாவது மேலே கூரை இருக்க பார்த்தீங்களா, அது மேல் கூரை இருக்கிறது, மேல்கூரை முழுக்க பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் தண்ணீரால் நிரப்பப்பட்டு கம்பளை நகரமே முழுமையாக நகருக்குள்ளே தண்ணி சூழ்ந்திருந்தது. வெள்ள நீர் சூழ்ந்திருந்தது. கம்பளை நகரமே நீரால் மூழ்கடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மிக முக்கியமாக என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த துர்நாற்றம் வந்து தொடர்ச்சியாக பயங்கரமாக வீசிக்கொண்டே இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் இந்த வெள்ள நீர் புகுந்ததன் காரணமாக குப்பைகள்லாம் அங்கங்கே தேங்கி, பாருங்கள் ரயில்வே நிலையத்தை பாருங்கள் எப்படி மூடி வச்சுருக்காங்க. முழுக்க தண்ணி தான், முழுக்க தண்ணி. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க கம்பளை ரயில் நிலையம். இது முழுக்க தண்ணீர் வந்து இப்போது சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறது. அதாவது கம்பளையில் பார்த்தீங்கன்னா 1947ஆம் ஆண்டு அந்த வருஷத்தில் தான் வந்து இப்படியான ஒரு அழிவு, இப்படியான ஒரு இயற்கை அனர்த்தம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா இந்த வருஷம்தான் எப்படி பாருங்கள், போன கிழமையெல்லாம் இந்த மாதிரி தண்ணி வந்து முழுக்க தண்ணீரால் இந்த இடமே வந்து நிரப்பப்பட்டிருந்தது. பாருங்க அப்படி இருக்கேன் சார். இதில் மிக முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் மிக முக்கியமாக இதை பாருங்கள் போட்டிருக்காங்க. இந்த இதுக்கு முதல்ல இந்த மாதிரியான சில தண்ணீர் வந்திருக்கு, வெள்ளம் வந்திருக்கு பாருங்கள். 1956 6ஆம் மாதம் 23, 1968 5ஆம் மாதம் 5ஆம் தேதி, 1906ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 27ஆம் தேதி, 1957 12ஆம் மாதம் 23ஆம் தேதி, 1913 10ஆம் மாதம் 5ஆம் தேதி, 1940ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 18ஆம் தேதி. நான் சொன்னது இந்த வருஷம் தான், இந்த வருஷம் தான் இப்படி தண்ணி வந்திருக்கு. அதுக்கு முதல்ல 74ஆம் ஆண்டு 78ஆம் ஆண்டு இந்த காலப்பகுதியிலாம் 33ஆம் ஆண்டு இந்த காலப்பகுதியில் இவ்வளோ தண்ணீர் நீர்மட்டம் உயர்ந்திருக்கு. அங்கே பாருங்கள் 1941ஆம் ஆண்டு அங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லி. 41ஆம் ஆண்டு 1941ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 13ஆம் தேதி அவ்வளோத்துக்கு தண்ணி வந்திருக்கு. அவ்வளோன்னா யோசிச்சு பார்த்துக்கொடுங்க, இதுலேருந்து எவ்வளோ உயரத்துக்கு தண்ணி வந்திருக்குமா இருக்குமான்னு சொல்லி. இப்போ கடைசியாக 1925ஆம் ஆண்டு தான் இதை விட அதிகமாக இப்போ தண்ணி வந்திருக்கு. இதை விட அதிகமான இந்த முழு ரயில் நிலையமே மூடப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கம்பளை சூழக்கூடிய சில இடங்கள் இருக்கு இல்லையா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வீடுகள் இருக்குது பக்கத்தில். ஸோ இந்த இடங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா குப்பைகளை கொட்டி வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு செயல் இது. குப்பைகளை கொட்டி வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கீழே குப்பைகளை முழுக்க கொட்டி வச்சுருக்காங்க. ஆரோக்கியமே இல்லாத ஒரு விஷயம் இது. முழுக்க இவ்வளோ குப்பைகள் பாருங்கள், இவ்வளோ குப்பைகளை கொட்டி வச்சுருக்காங்க. இல்லை இப்படி இருந்தால் இது எண்டைக்கு எடுத்து தெரியலை. இவ்வளோ குப்பைகள் பாருங்கள், பயங்கரமாக துர்நாற்றம் அடிக்குது, பயங்கரம். அதெல்லாம் எண்டைக்கு எடுக்க போகிறாங்கன்னே தெரியலை.
இவ்வளோ கழிவுகள் கிடக்கு. சத்தியமாக மிகப்பெரிய நோயே வரும். உண்மையான தொற்று நோய்க்கு அதிகமான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. பார்க்கும்போது ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ குப்பை கடவுளே.